Genuine கான்ஃபரன்ஸ் வெப்சைட் வழியா அவங்க வந்து $700 till $800 or approximately 56,000ல இருந்து 64,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. பட் பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா 29,000 in Indian rupees சார்ஜ் பண்றாங்க. PDC ஜர்னல் குவாலிட்டி லிஸ்ட் வெப்சைட்ல பிரிண்ட் ISSN நம்பர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பார்க்க முடியுது. ஆன்லைன் ISSN நம்பர் அப்படிங்கிற செக்ஷன் வந்து எம்டியா இருக்கு. பட் ஆன்லைன் ISSN நம்பர் உள்ள ஒரு வெப்சைட் தான் சர்க்குலேஷன்ல வந்து போயிட்டு இருக்கு. ஜர்னல் இன்ஃபர்மேஷனை ISSN போர்ட்டல்ல வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஜர்னல் வந்து ஒரிஜினலா ஒரு பிரிண்ட் ஜர்னல் அப்படிங்கிறது தெரியுது. ஆன்லைன் ISSN நம்பர் உள்ள அந்த ஜர்னல் வெப்சைட்டை தான் இன்னும் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இண்டெக்ஸிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த ஜர்னல் இன்ஃபர்மேஷனை வந்து சர்ச் பண்ணும்போது ஒரு கான்ஃபரன்ஸ் வெப்சைட் தான் வந்து ஜெனுவின் வெப்சைட் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப ஆக்டிவ்ல இருக்கிற இந்த ஜர்னல் வெப்சைட்ல வந்து ஆர்டிகல்ஸ் இன் பிரஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியல. பப்ளிகேஷன் ஃப்ரீக்வன்சிங்கிற செக்ஷன்லயும் நமக்கு டீடைல்ஸ் பார்க்க முடியல. ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜர்னல் வந்து இப்போ கரண்டா வந்து ABDC லிஸ்ட்ல இண்டெக்ஸ் ஆகியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜர்னல் வந்து ஒரிஜினலி ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜர்னல். இந்த ஜர்னலோடைய நேம் வந்து அட்வான்சஸ் இன் கன்சியூமர் ரிசர்ச். ஸோ இந்த ஜர்னல் வந்து இப்போ ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இண்டெக்ஸ் ஆகியிருக்குதா, வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்ல இண்டெக்ஸ் ஆகியிருக்குதா, ABDC ஜர்னல் லிஸ்ட்ல வந்து எந்த ரேட்டிங்ல வந்து வராங்க, இது போக இந்த ஜர்னல் வந்து UGC கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜர்னலிஸ்ட்ல வாராங்களா அப்படிங்கறத செக் பண்ணலாம். ஸோ இந்த ஜர்னலோடைய ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வெப்சைட்ல எவ்வளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஜர்னலுக்கு ஒரு க்ளோன் வெப்சைட் ஆர் ஃபேக் வெப்சைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் தான் ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா, பேக்டோர் வழியா சர்க்குலேஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த அட்வான்சஸ் இன் கன்சியூமர் ரிசர்ச் ஜர்னலுடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜர்னல் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அட்வான்சஸ் இன் கன்சியூமர் ரிசர்ச் அப்படின்னு வந்து கூகுள்ல சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான ஒரு சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. acr-journal.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இது போக இமேகோ ஜர்னல் ரேங்க் வந்து இந்த ஜர்னல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த ஜர்னல் வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்டா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். வேற இன்னொரு வெப்சைட் வந்து இருக்கு, acr-website.org அப்படின்னு வந்து இருக்கு. பட் இதுக்கு வந்து நேம் வந்து அசோசியேஷன் ஃபார் கன்சியூமர் ரிசர்ச் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக ஆக்ஸ்போர்ட் அகாடமிக்ல வந்து academic.oup.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. ஸோ இப்போ சர்க்குலேஷன்ல இருக்கிற இந்த வெப்சைட்டை வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ acr-journal.com. ஸோ இந்த ஜர்னலுக்கு வந்து ஆன்லைன் ISSN நம்பர் ஆஸ் வெல் அஸ் பிரிண்ட் ISSN நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸ் அண்ட் ஸ்கோப் வந்து கோத்ரூ பண்ணும்போது இன்டர் டிசிப்ளினரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து தெரியல. கன்சியூமர் சைக்காலஜி, எக்கனாமெட்ரிக் மாடல்ஸ் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர், இது ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ கீழே வந்து பப்ளிஷிங் டைம்லைன் வந்து 45% அக்செப்டன்ஸ் ரேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்ல 2% வந்து கொடுத்துருக்காங்க. 10 days டைம் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டெசிஷன் வந்து மேக் பண்றதுக்கு. ரிவ்யூ டைம் வந்து 20 days till 45 days, அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 months சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்செப்டன்ஸ்ல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் ஒரு 1 month டைம் எடுக்கிறாங்க, ஒரு 25 days டைம் எடுக்கிறாங்க. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து $200 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஆர் அப்ராக்சிமேட்லி 16,000 in Indian rupees. இதை வந்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண ஜர்னல் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் ரிசர்ச் வந்து ஞாபகம் வருது. ஸோ அந்த வெப்சைட்டோடைய ஓனர் வந்து இந்த வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணாரான்னு தெரியல. பப்ளிகேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து கோத்ரூ பண்ணும்போது நன் அப்படின்னு வந்து இருக்கு. ஒரு ABDC இண்டெக்ஸ்டு ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜர்னல் வந்து இப்படி பப்ளிகேஷன் ஃப்ரீக்வன்சியே இல்லாம வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆர்டிகல்ஸ் இன் பிரஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து நோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு. இப்படியெல்லாம் இருக்குமான்னு தெரியல. இப்போ ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது வால்யூம் 2 இஷ்யூ நம்பர் 1 அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ 2025ல ஒரே ஒரு ஆர்டிகல் தான் பார்க்க முடியுது. ஆத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செக்ஷன்ல வந்து சில டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பட் ரொம்ப டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியல. ஆர்டிகல் சப்மிஷன் ப்ராசஸ் ஆர் சப்மிட் ஆர்டிகல் செக்ஷன்ல வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க, submission@acr-journal.com. இல்லைன்னா நீங்க வந்து சப்மிட் நவ் செக்ஷனும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும், அதுக்கு பிறகு லாகின் பண்ணி சப்மிட் பண்ணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வேற விதமாகவும் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போமே, அட்வான்சஸ் இன் கன்சியூமர் ரிசர்ச், அப்புறம் அந்த
ஐஎஸ்எஸ்என் நம்பர் வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். சில இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ்ல வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். அன்பார்ச்சுனேட்டா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பெருசா இல்ல. miar.ubu.edu however நம்ம abe.pl இந்த வெப்சைட்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது பப்ளிஷர் வெப்சைட் வந்து acrweb.org அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு இஷ்யூ தான் பப்ளிஷ் பண்றதா கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்என் நம்பர் வந்து ஒரே ஒரு ஐஎஸ்எஸ்என் நம்பர் தான் வந்து பார்க்க முடியுது. அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல மென்ஷன் பண்ண பிரிண்ட் ஐஎஸ்எஸ்என் நம்பர் வந்து இந்த நம்பர். ஐஎஸ்எஸ்என் போர்ட்டல்ல வந்து அந்த பிரிண்ட் ஐஎஸ்எஸ்என் நம்பரை வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து கண்ட்ரி வந்து யூஎஸ், மீடியம் வந்து பிரிண்ட் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஜர்னல் வந்து ஒரிஜினலா ஒரு பிரிண்ட் ஜர்னல். பப்ளிகேஷன் டேட் வந்து 9 January 2025 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல ஆன்லைன் ஐஎஸ்எஸ்என் நம்பர் இருக்குல்ல, அந்த ஆன்லைன் ஐஎஸ்எஸ்என் நம்பரை வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது இங்க அதே நேமுக்கு கண்ட்ரி வந்து குவைத் அப்படின்னு வந்து இருக்கு, மீடியம் வந்து ஆன்லைன் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ எந்த நம்பரை வந்து நம்ப அப்படின்னு வந்து தெரியல. சோ 2 நம்பர்ஸ் இருக்கு, ஒரே சேனலுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்னு யூஎஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, இன்னொன்னு குவைத்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மாடிஃபிகேஷன் டேட் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ண டேட், அதாவது 28 January 2025 அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஜர்னலோட நேம் வந்து சை இமேகோ ஜர்னல் ரேங்க் வெப்சைட்ல நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. கண்ட்ரி வந்து யூஎஸ், குவைத் கிடையாது. பப்ளிஷர் வந்து ஷெரிடான் புக்ஸ். ஸோ பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஃபினான்ஸ், சைக்காலஜி இந்த ஃபீல்ட்ஸ் ரிலேட்டடா வந்து பப்ளிஷ் பண்றதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹெச்என்டெக்ஸ் வந்து 29. ஸோ இதுல வந்து அந்த பிரிண்ட் ஐஎஸ்எஸ்என் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 93 till 94, 2006 till 2012, 2016 till 2017, அப்புறம் 2021. அதுக்கு பிறகு என்னன்னு தெரியல. கவரேஜ் வந்து டிஸ்கண்டினியூ நினைக்கிறேன். ஸ்கோப் வந்து இன்ஃபர்மேஷன் நாட் லோக்கலைஸ்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ 2023 வரைக்கும் Q4 குவார்டைல்ல வராங்க. ஸோ இந்த ஜர்னலுடைய 2 year, 3 year and 5 year ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனே வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஜர்னல் வெப்சைட், நம்ம ரிவ்யூ பண்ண ஜர்னல் வெப்சைட் வந்து ஃபேக்கான வெப்சைட்டா இருக்கலாம். அதாவது நம்ம ரிவ்யூ பண்ண acr-journal.com. ஸோ இதை வந்து ஒரு கமெண்டாவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜர்னல், அதாவது அட்வான்சஸ் இன் கன்சியூமர் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஜர்னல் வந்து ஒரு கம்பைலேஷன், இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த அசோசியேஷன் ஃபார் கன்சியூமர் ரிசர்ச் ஆனுவல் கான்ஃபரன்ஸ். இந்த ப்ரொசீடிங்ஸ்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸை வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸிங் வந்து அனுப்புறாங்க. அது மட்டும் நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு, சிஆர்சி பிரஸ் வந்து இருக்காங்க. சிஆர்சி பிரஸ் வந்து ஒரு எடிட்டட் புக்கா வந்து சாப்டர்ஸும் கலெக்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்ஸை வந்து ஸ்கோபஸ்க்கு அனுப்பி அதையும் இண்டெக்ஸ் வந்து பண்றாங்க. அந்த மாதிரி இவங்களை வந்து எடுத்துக்கலாம். ஸோ சப்மிஷன் டீடைல்ஸ் வந்து acr-website.org நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ நமக்கு சப்மிஷன்ஸ் வந்து மார்ச்ல வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அக்டோபர்ல வந்து கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதுக்கு பிறகு பேப்பர்ஸை வந்து ஸ்கோபஸ்க்கு வந்து இண்டெக்ஸிங்காக சப்மிட் பண்றதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இப்போ கரண்டா வந்து இண்டெக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த வெப்சைட் acr-website.org அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணுவோம். இதுல வந்து ரீசன்ட் கான்ஃபரன்சஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். எதுல அப்படின்னா, கான்ஃபரன்சஸ்ல வந்து பாஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம், ஃபியூச்சர் கான்ஃபரன்ஸும் பார்க்கலாம். ஸோ அதுல வந்து பார்க்கும்போது ஆவரேஜா ஒரு $700 till $800 ஆர் அப்ராக்சிமேட்லி 56,000 இருந்து 64,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ப்ரொசீடிங்ஸை வந்து அக்சஸ் பண்ணணும்னா நீங்க லாகின் பண்ணணும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. நம்ம வேற விதமாவும் நம்ம சர்ச் பண்ணலாமே. அட்வான்சஸ் இன் கன்சியூமர் ரிசர்ச் ஷெரிடான் புக்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ட்விட்டர் பிளாட்ஃபார்ம்ல வந்து பப்ளிஷர் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அசோசியேஷன் ஃபார் கன்சியூமர் ரிசர்ச் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம ரிவ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் வெப்சைட், அதாவது சர்க்குலேஷன்ல இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் acr-journal.com, இந்த வெப்சைட்டுக்கும் எங்களுக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தமே இல்லை, நீங்க பொதுமக்களாகிய நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ சை இமேகோ ஜர்னல் ரேங்க் வெப்சைட்ல வந்து நமக்கு வந்து வெப்சைட் இன்ஃபர்மேஷனே வந்து பார்க்க முடியல. ஸோ அதனால scopus.comல நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ scopus.comல சோர்சஸ்ல டைட்டில்ல நம்ம வந்து இந்த ஜர்னல் நேம் சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஜர்னல் நேம்க்கு வந்து சைட் ஸ்கோரோ சைட்டேஷன்ஸ் கவுண்டோ பார்க்க முடியல. ஸோ என்னன்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த ஜர்னல் வந்து கவரேஜ் டிஸ்கண்டினியூட் இன் ஸ்கோபஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 2021 வரைக்கும் இவங்க வந்து இண்டெக்ஸ் ஆன ஒரு ஜர்னல் ஷெரிடான் புக்ஸ் தான். அதே பிரிண்ட் ஐஎஸ்எஸ்என் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது 2021 வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் ஒரு வருஷத்துலேயே இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க.
சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து கோத்ரூ பண்ணும்போது கடைசியா 8th percentile இவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ 0 to 25க்குள்ள வர்றதுனால இவங்க வந்து Q4 குவார்டைல வராங்க. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். எனிஹவ் இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸிங்ல இல்ல. இதே ஜேர்னல் நேம வந்து நம்ம வந்து மாஸ்டர் ஜேர்னல் லிஸ்ட்ல ஆர் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்ல நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. இதே ஜேர்னல் நேம வந்து ஏபிடிசி குவார்டர்லி லிஸ்ட்ல நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. பிரிண்ட் ஐஎஸ்எஸ்என் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பட் ஆன்லைன் ஐஎஸ்எஸ்என் நம்பர் அப்படிங்கிற செக்ஷன் வந்து பிளாங்கா இருக்கு. ரேட்டிங் வந்து பி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஜேர்னல் ரேட்டிங் கோத்ரூ பண்ணும்போது இந்த பி ரேட்டிங் வந்து ஆக்சுவலா வந்து 3rd அக்கார்டிங் டு ஆஸ்திரேலியன் பிசினஸ் டீம்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட். யூஜிசி கேர் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு வந்து இருக்கும். யூஜிசி கேர் குரூப் 1ல நீங்க சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட் வரல. குரூப் 2க்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இப்போ கரண்டா வந்து அவங்க ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட்ல வரல. ஹவவர் ஒரு லிங்க் வந்து இருக்கு. லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கோத்ரூ பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ மேபி யூஜிசி கேர் வெப்சைட்டுக்கு வந்து இந்த க்ளோன்ட் ஆர் ஃபேக் வெப்சைட் பத்தி ஒரு அவேர்னஸ் இல்ல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் வெப்சைட் தான் வந்து ஜெனுவினான வெப்சைட். ஸோ இப்போ சர்க்குலேஷன்ல போயிட்டு இருக்கிற அதாவது பேக்டோர் வழியா ஏஜென்ட்ஸ் வழியா அசோசியேஷன்ஸ் வழியா சர்க்குலேஷன்ல போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ண அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து க்ளோன் இல்ல ஃபேக் வெப்சைட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. கான்ஃபரன்ஸ் வெப்சைட்ல வந்து ரஃபா ஒரு $700 till $800 பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. ஆர் அப்ராக்சிமேட்லி 56,000 till 64,000 in Indian rupees பக்கத்துல வந்து சார்ஜ் பண்றாங்க. பட் பேக்டோர் வழியா ஏஜென்ட்ஸ் வழியா அசோசியேஷன்ஸ் வழியா விசாரிக்கும் போது நமக்கு வந்து 29,000 பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒரிஜினலி ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல். அதே மாதிரி இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷன் வந்து ஏபிடிசி லிஸ்ட்ல நம்ம சர்ச் பண்ணும்போது பி ரேட்டிங்ல வந்து வந்துடுறாங்க. பட் இந்த க்ளோன் வெப்சைட்ல வந்து $200 ஆர் அப்ராக்சிமேட்லி 16,000 in Indian rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ வெப்சைட்ல 16,000 ஆர் $200 சார்ஜ் பண்றாங்க. அதுக்காக ஏஜென்ட்ஸ் வந்து 29,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இன்னும் பொதுமக்கள் அதாவது ஸ்பெஷலி வந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்த ஜேர்னலுக்கு வந்து அவங்களுடைய வேல்யூபிளான ரிசர்ச் ஆர்டிகலை சப்மிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜேர்னல் பத்தி உண்மையிலே வந்து கன்சர்ன்ஸ் இருக்கு, நீங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியன் பிசினஸ் டீம்ஸ் கவுன்சில் குவாலிட்டி லிஸ்ட்ல நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அவங்க உங்களுடைய ரெக்வஸ்ட்டை ரிவ்யூ பண்ணி இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து வந்து ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இண்டெக்ஸ் ஆகல, வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்ல இண்டெக்ஸ் ஆகல, யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னல்ஸ்ல வரல. ஹவவர் இப்போ நம்ம ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல மட்டும்தான் இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த ஜேர்னல் பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாஸ்ட் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.